ஜெயிச்சாலும் ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு வந்து இல்லை, சாட்டர்டே. டேய் சும்மாறா. இன்னைக்கு வாரமே ஒரு மாதிரியாக தான் போயிருக்கு. திங்கக்கிழமை வந்து மாப்பிள்ளைக்கு கல்யாண விழா பார்த்துருப்பீங்க, சூப்பராக முடிஞ்சிச்சு. செவ்வாய்க்கிழமை ஒரு கேப்பு, புதன் வியாழன் வந்து ஃபுல் ட்ரைவ் கேப்பு. டிரைவ்டா திருச்சி எனக்கு பர்சனலாக. ஸோ இன்னைக்கு நைட்டு எங்கே கிளம்புறோம்னா தேக்கடிக்கு போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வண்டி, வாங்க போவோம். ஏன்னா அது கம்பி இருந்துச்சு. ஸோ தேக்கடி ட்ரிப்பில் வந்து இப்போது வந்து எங்கே இருக்கோன்னே தெரில. மிட் நைட்டு மணி 3 வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் திண்டுக்கல் முன்னாடி ஒரு பைபாஸில். ஆக்சுவலாக அந்த ரோஸ் கலரில் டவுசர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் நம்மளோட ஸ்பான்சர்ஷிப்பு. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் டவுசர் போட்டிருக்கோம். அவர் ஒரு ஆள் மட்டும் நல்ல வசதியாக இருக்கிறதுனால ரோஸ் கலர் டவுசர் போட்டு வந்திருக்காரு. ஏன்னா கல்யாணத்துக்கும் பாதி ஸ்பான்சரு, இப்போ வந்து தேனிலவுக்கு ஸ்பான்சர் இவர் தான். பேர் வந்து தீபன்ராஜ், அப்பா பேர் வந்து வேலு. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டே பண்ணி போகிற ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக நான் நிறைய ட்ரிப் போயிருக்கேன், ஆனால் எங்கேயுமே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி போனது கிடையாது. ஸோ அதே இந்த பைபாஸில் டீயை குடிச்சிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே 3 மணி திருச்சியிலேருந்து எடுத்து பைபாஸில் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் டீ குடிச்சு கிளம்புவோம். மூணு ஆயிடுச்சு, இப்போதான் தாண்டி இருக்கான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரளா வந்தாச்சு. கேரளா ரீச் ஆகிட்டோம். கேரளா பார்டர் குமுளி. ஸோ இங்கே வந்து தான் தெரியுது தலைவர் வந்து நம்ம டிரைவர் ட்ரிப் சீட் எடுக்கல. அது அப்ளை பண்ணியிருக்காரு ப்ரௌசிங் சென்டரில் தெரிஞ்சவர் மூலியமாக. இந்நேரத்தில் டைம் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து நம்மளை வந்து ஜீப் மூலயமா காட்டேஜ் கூப்பிட்டு போவாங்க. அங்கேருந்து நம்மளோட ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக இப்போ கேரளா பார்டரில் இருக்கோம், குமுளி. கட்டன் சோயா சாப்பிட வந்திருக்கோம். கட்டன் சோயா அப்படியே பாருங்க, சன் ரைஸ் ஆகுது. அஸ்கி என்னது ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது இங்கே தான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குமுளி பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டரில். இங்கே ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் மட்டும்தான்.
ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்னொரு இடத்துல. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் ஆக போகிற ரூம் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? வழக்கம் போல இவர் தாங்க லேட்டு. இந்த வண்டி நம்ம பேக்கேஜுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும்ல. அதுதான் இந்த 2 பேர் எக்ஸ்ட்ரா கொடுறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு அமௌண்ட்டும் குறையும். இங்க 5 அங்க 5 பேரா? கொரோனா கரெக்டாக இருக்கு. தீபன் மூஞ்சி தெரியல, எப்பவுமே கடைசியா தான் வராரு. அசித் வாடா, யூடியூப்ல வாடா, வா டக்குன்னு ஹாய் சொல்லு. ஹாய் மக்களே. இங்க போறோம் ரெஞ்சு குருமா. ஜஸ்ட் நவ் ஆமாம், ரூமில் இருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரி. ஜீப்பில் உட்காந்தாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் எடுத்து செட்டில் போட போகிறோம். ரிவர்ஸ் எடுத்து வண்டியை செட்டில் போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். வாங்க போகலாம். இதில் நடக்கிற அட்வென்ச்சர்ஸை பார்க்கலாம் வாங்க. ஆட்டோக்கார தம்பி, நம்மள்ட்ட ஒரு ஆட்டோக்கார தம்பி இருக்காரு. மக்களே, எந்த ஏரியாடா? குமுளி டு தேக்கடி ஜீப் சவாரியில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆனது ஒரு இடம், ஃபுட்டு கொடுக்கறது ஒரு இடம். ஸ்டார்ட் தி நெஸ்ட்னு ஒரு இடம். ஓகே, இந்த பேக்கேஜில் இதுவும் இன்க்ளூட் ஆகும். பேக்கேஜ் பற்றின டீட்டெயில் வந்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காட்டேஜ் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு போய் இப்போ சாப்பிடுவோம். செம்ம பசி. டான்ஸ் ஆடுதுங்க. ஹாய் மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. அடுத்து இப்போ வந்து சஃபாரி ட்ரெக்கிங் தான். அண்ணன் பேர் வந்து விஷ்ணு அண்ணன். இவங்க தான் நம்மளை வந்து வழி நடத்தி டிரைவிங் பயங்கரமாக ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.